ஜனநாயகன் படத்தினுடைய மூன்றாவது சிங்கல் கண்ணே மணியே கண்ணிமையே அப்படின்னு ஒரு மிக பிரமாதமான ஒரு தாலாட்டு பாடல், ஒரு மெலோடி பாடல், ஒரு அப்பா மகளுக்கான ஒரு உருக்கத்தை, ஒரு பாசத்தை, ஒரு நேசத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல். குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஹீரோ அப்படின்னா அதுல விஜய்க்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் சொல்றதுல இப்படி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தை கூட பாடுற மாதிரி அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அந்த குழந்தைய அப்படி கூட்டின்னு போய் ஆட சொல்லுது. அதுதான் சொல்றேன் நான். ஏன்னா பொதுவா விஜய் பாட்டு அப்படின்னா, விஜய் சொந்த குரல்ல பாடுறோம்னா அப்பெல்லாம் வந்து எஸ்ஏசி என்ன பண்ணுவார்னா, இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்னு போடுவார். அப்புறம் இளைய தளபதி விஜய்ன்னு போடுவார். அவர் நல்லாவே பாட தெரியும். அதை தாண்டி வந்து விஜயோடைய பாட்டு அப்படின்னாலே ஒரு தியேட்டர்ல அதகலம் பண்ணக்கூடிய பாட்டா தான் இருக்கு எப்பவுமே. இப்ப இதுல கூட ஜனநாயகங்களோட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புரட்சி பாடல், ஒரு அரசியல் பாடல், ஒரு ஓப்பனிங் பாடல், இப்படி எல்லாம் சொந்த குரல்ல பாடியிருப்பாருன்னு பார்த்தா ஒரு பிரமாதமான ஒரு மெலோடி பாட்டை அப்படி போற போக்குல அப்படியே பாடிட்டு போயிட்டார். அதுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன, தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை பரட்டா, ஐயோ அலமேலு, ஆவின் பசுபாலு, அப்புறம் வாடி வாடி கை போட்டாத ரோஜா, அப்புறம் செல்ஃபி புள்ள, இப்படி அடிக்கினே போகலாம். இதெல்லாம் தியேட்டர்ல எவர் கிரீன். இந்த விஜய் சொந்த குரல்ல பாடுறதுக்கான காரணம் ஒரு சின்ன இதுவா சொல்றதுக்கு என்னன்னா, அவனுடைய அம்மா சோபா சந்திரசேகர் ஒரு சிறப்பான பாடகி, ஒரு கர்நாடக சங்கீத குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஒரே ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நான் இதை சொல்லிட்டு போறேன். இந்த மார்கழி மாசம், இந்த மார்கழி உற்சவம் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த சென்னையில் திருவையாறுன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று லட்சுமண் சுருதி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் வந்து ஒரு நிகழ்ச்சி அவங்க பாடுவாங்க. காமராஜ் அரங்கில் நடந்துகிட்டு இருக்கு, இவங்க பாடிக்கிட்டு இருக்காருங்க. கூட்டம் கொஞ்ச நேரத்தில் அந்த அரங்கம் வந்து சலசல சலசலன்னு மாறிடுச்சு. வந்து என்னன்னு கேட்டா, விஜய் வந்து இன்வைட் பண்ணாத ஒரு பார்வையாளராக வந்துட்டார். அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஏன்னா இன்வைட் பண்ணியிருந்தா அது பெரிய கூட்டம் வந்திருக்கும். அப்புறம் எல்லாரும் உட்கார வச்சு அவங்க அம்மா பாடினதை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பண்ணாரு. அப்ப அந்த பிளட் எங்க போகும் வந்து, அதுதானே வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக பாடுறதுக்கான காரணம். ஓகே, 3 பாடல், அப்புறமா வந்து கச்சேரி, தளபதி கச்சேரியில இருந்து ஆரம்பிச்சு இந்த பாட்டும் வந்து உண்மையிலே ஒரு அப்பா மகளுக்கான பாடா. இந்த பாட்டை வந்து பெண்களை டச் பண்ற மாதிரி இருக்கும். ஏறக்குறைய படத்தை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்தாங்க, பகவந்த் கேசரின்னு அப்படின்னு. ஏறக்குறைய இந்த சாயல் வந்துருச்சு உள்ள. அதுவா இருக்குமா, அதை மாத்திருப்பாரா, எச்வினோத் என்ன பண்ணிருப்பாரு, எக்கச்சக்கமான கேள்வி இருக்குது. ரைட், 9ஆம் தேதி, ரொம்ப நாள் இல்லை, அது வந்துட போகுது. குறிப்பா இன்னைக்கு என்னன்னா, சென்னையில இருந்து இந்த ஜனநாயகன் டீமே கிளம்பி போயிருக்காங்க. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே அந்த நாளைக்கு நடக்க போற ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கான நடக்க போற தளபதி திருவிழா அந்த நிகழ்ச்சியில் பாடுவதற்காக பாடகர்லாம் வந்து சைந்தவி, திப்பு, அனுராதா ஸ்ரீராம், அப்புறம் பிரபுதேவா, இப்ப போனவங்களாம் நெல்சன், அட்லி, இவர் லோகேஷ் கனகராஜ், அதை தாண்டி அனிருத் போறாரு. அவங்க ஏர்போர்ட்ல கேட்கறாங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, தளபதியோட கடைசி படம், கடைசியா எங்க காம்போ இது, எங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், அது நினைக்கும் போது இதுவா இருக்குது, இந்த படமும் நீங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு பாரு. உண்மையிலே அனிருத் இறங்கி பண்ணாருன்னா நிறைய விமர்சனமே இருக்குது. எங்க ரஜினி, விஜய், அஜித்துக்குன்னா அனிருத் வந்து ஸ்பெஷலா பண்றாரு, மற்ற படங்களுக்கெல்லாம் ஏன் ஒரு மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது. அது அவரை தான் கேட்கணும். இதெல்லாம் தாண்டி நாளை நடைபெற போகிற அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியா மண்ணில். இன்னைக்கே பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஏர்போர்ட்ல விஜய் கிளம்புனதை தாண்டி மலேசியா ஏர்போர்ட்ல கோலாலம்பூர்ல அவ்வளவு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா, தளபதி ஒரே ஒரு போட்டோ அந்த பிளைட்ல இருந்து இறங்கி வந்தப்போ யாரோ ஒரு தம்பி கேட்கிறாப்புல, அங்கேமா அந்த விமான நிலையத்துல வேலை செய்யறவராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி உள்ள வந்து ஒரு போட்டோ ஒன்று டக்குன்னு நின்று ஒரு செல்ஃபிக்கு போயிட்டாப்புல. இதுதாங்க உற்சாகம். வந்து ஒரு ரோல்ஸ் ராய் கார்ல அப்படி கோலாலம்பூர்ல ஒரு மினிஸ்டரை வரவேற்கிற மாதிரி வரவேற்றுக்கிட்டு போறாங்க. சரி, சென்னையில அது மாதிரி கொடி கட்டிக்கிட்டு எப்போ அவர் கிளம்புவார் 2026 அப்படின்னு அவருடைய தொண்டர்கள், ரசிகர்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த ஜனநாயகன் ஒரு கடைசி படத்திற்கு எப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு அப்படின்னா, இந்த ஆடியோ லான்ச் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகடு தெலுங்குல இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே தெலுங்குல 2 பெரிய ஸ்டார் நடிச்ச படங்கள் சங்கராந்திக்கு, அதாவது நமக்கு பொங்கல்னா அங்க சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆகும் போது, அதை மீறி இந்த படத்துக்கு ஜனநாயகனுக்கு அவ்வளவு ஸ்கிரீன்ஸ் கிடைச்சிருக்குது. முதல்ல சித்தாரா என்டர்பிரைசஸ் இந்த படத்தை வாங்கறதா இருந்தாங்க, என்ன காரணம் தெரியல. இப்ப வந்து பிவிஆரும் ஐநாக்ஸ் சேர்ந்து நிறுவனங்களும் சேர்ந்து இந்த படத்தை தெலுங்குல ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாடுகளில் இந்த படத்திற்கான ஜனநாயகன் படத்திற்கான முன்பதிவு தொடங்கியாச்சுங்க. ரிசர்வேஷன் ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ பேசுற வரைக்கும் 6.5 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருக்குது. பெரிய விஷயம் வந்து
நீங்க அமெரிக்கா, லண்டன், கனடாவில் வந்து விஜய் படங்களுக்கான ஒரு மாஸ் வந்து எகிரி போயிருக்குது. அங்க இருக்கிற இன்னும் இருக்கு வந்து கொண்டாட போறாங்க, இன்னும் ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு திருவிழா மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை மாரி நாளைக்கு எப்படியாப்பட்ட விழாவாக இருக்கும், குறிப்பாக அந்த ஸ்டேடியம் தாங்க பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மலேசியாவில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேடியம் புக்கிட் ஜலீல் அந்த மைதானம் 1995ஆம் வருடம் கட்டப்பட்டு 98ல் தான் வந்து அதை வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள உட்காரலாம், 80,000 காரை வந்து பார்க் பண்ணலாம். அவ்வளோ ஏசியாவிலே 2வது மிகப்பெரிய ஸ்டேடியம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு ஒரு வரலாற்று சாதனையை இந்த ஸ்டேடியம் பண்ணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேடியத்துல இந்தோனேஷியா, மலேசியா 2 டீமும் கலந்துகிட்ட ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு கிட்டத்தட்ட 98,000 பேர் வந்திருக்காங்க வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு. அதான் இந்த ஸ்டேடியத்துல ஹையஸ்ட் பார்வையாளர்கள். இப்ப பாத்தீங்கன்னா 1 லட்சம் டிக்கெட் வித்தாச்சு. அதை மீறி அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. 1 லட்சம் உள்ள வந்துட்டாலே, என்ட்ரி கொடுத்துட்டாலே, பிரசன்ட் கொடுத்துட்டாலே இது வந்து ஒரு வரலாற்று சாதனை தான். இதெல்லாம் தாண்டி நாளைக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த தளபதி கச்சேரி, நம்ம சொன்ன மாதிரி ஒரு லைட் மியூசிக்ல இருந்து தொடங்குது. விஜயோட இப்பாடல்கள்லாம் பாடுறாங்க. பாடி பிரபுதேவா ஏன் இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பிரபுதேவா ஏன் இருக்காரு அப்படின்னா, பிரபுதேவா தான் போக்ரின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் விஜய்க்காக சீன்ஸ் பண்ணது, வடிவேல் காமெடியை கொண்டு வந்து சேர்த்தது, எவர் கிரீன் மாஸ் படம் வந்து. இப்போ பிரபுதேவாவுக்கும் வந்து விஜய்க்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஒன்று. அதனால அந்த ஸ்டேஜ்ல வந்து பிரபுதேவாவும் விஜயும் சேர்ந்து ஏதாவது வந்து ஒரு நடனம் அமைக்கிறாங்களா, இல்லது வந்து பிரபுதேவா ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரா, இதெல்லாம் எதிர்பார்ப்பா இருக்குது. இந்த பாட்டே பாருங்க வந்து, இந்த செல்ல மகளே, இந்த 3rd சிங்கிள் வந்து வந்திருக்கு ஜனநாயகன்ல, அதுல வந்து அப்படி ஒரு மெலோடி பாட்டு பார்த்தா பாபா பாஸ்கர் உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த பாட்டுக்குள்ள. காரணம் என்னன்னா, பாபா பாஸ்கர்னாலே குத்து தான், அப்படி குத்து பாட்டுக்கு வெளுப்பான ஒரு ஆளு, அப்புறம் தூக்கிட்டு வந்து மெலோடிக்கு ஆட வச்சிருக்காங்களேன்னு பெரிய ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி சரி, நாளைக்கு என்ன பேச போகிறார் விஜய், அதுதான் பெரும் பேச்சு. அரசியல் பேசக்கூடாது, சமுதாய கருத்து சொல்லக்கூடாது, மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எதுவும், இது மலேசிய கவர்மெண்ட் சொல்லிக்கிற லிஸ்ட், இது எதுவும் தொட மாட்டாங்க. நீங்க வந்தீங்களா, ஒரு சினிமா நிகழ்ச்சி நடத்துனீங்களா, அதை மட்டும் பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கும்போது ரைட், ஓகே. நாம சொன்ன மாதிரி தான் ஒரு குட்டி ஸ்டோரி கண்டிப்பா இருக்குது. அந்த குட்டி ஸ்டோரிக்குள் ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் நாளைக்கு நைட்ல இருந்து நாளை மறுநாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களில் ஒரு செய்தி பொருளாக, பேசும் பொருளாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கு போட்டியா வந்து பராசக்தி வருது, பராசக்தி போட்டியா ஜனநாயகம் வருது, ரெண்டுமே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இது திட்டமிட்ட செயல், அது இது தேட்டருக்காங்க ஒரு பக்கம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன நடக்கும் தெரியலன்னு நான் திரும்பவும் சொல்றதுதான், 2 படமும் நல்லா இருந்தா 2 படத்துக்கு கூட்டம் வந்தே தீரும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. குறிப்பா இந்த ஆடியோ லான்ச்சை ஏங்க மலேசியாவில் நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறப்போ, நான் கூட ஒரு வீடியோல பேசியிருந்தேன். இது ஒரு 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு சேவ் ஆகுது அப்படின்னு, கிடைக்குது அப்படின்னு. இல்லைங்க, அதெல்லாம் தாண்டி நான் விசாரிச்சப்போ, ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் விசாரிச்சப்போ 10 கோடிலாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. வந்து மலேசியாவில் நடத்துறதுக்கும் தமிழ்நாட்டில், சென்னைக்குள்ள தமிழ்நாட்டில் எங்க நடத்துறதுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. இங்க நடத்தினா வேற லெவலில் இருக்கும். ஆனால் இங்க மறுபடியும் ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு கலவரமாகி, அப்புறமா வந்து எனக்கு டிக்கெட் கிடைக்கல, உனக்கு டிக்கெட் இல்லை, வெளியே வந்து நிற்க ஆரம்பிச்சு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா சென்னை மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு நகரங்கள், இங்க வந்து மக்கள் ரோட்ல போறதுக்கே பெரிய சிரமமா இருக்கும்போது அங்க ஒரு கச்சேரி நடத்தி அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அது ஒரு பெரும் பிரச்சனையா மாறிடும்போது விஜய் தான் வேணான்னு சொல்லி அதை அப்படியே மலேசிய மக்கள் கொண்டு போயிட்டாங்க. அங்க பெரிய ஆவலா இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க வரவேற்கிறாங்க, வந்து வரவேற்றுருக்காங்க. நாளைக்கு பாக்குறதுக்கு போற வழியெங்கும் பாத்தீங்கன்னா ஹோர்டிங் வச்சிருக்காங்க, ஜனநாயகன் ஹோர்டிங். இதெல்லாம் தாண்டி படம் எப்படிப்பா இருக்கும், படம் வந்து இந்த கடைசி படம் ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும், ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாகுமா, விஜயோடைய தாவேகா கட்சிக்கு ஒரு பிரச்சார படமாக இருக்குமா அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு இங்க சென்னையில. மற்ற ஊர்ல இது 8 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்க போறாங்கன்றாங்க. அது ஒரு பக்கம் ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பவே டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு டிக்கெட், என்ன இது ரேட்டு, எவ்வளவு டிக்கெட் கொடுத்தாலும் நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் மாரி இந்த படம் என்ன சொல்ல போகிறது அப்படின்ட்டு உங்களை மாதிரி நாவலும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.